வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். இந்து மதத்தில் நாம் பல வகையான தெய்வங்களை வச்சு வழிபாடு செய்கிறோம், பல உருவங்களில். இப்போ நாம் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு உண்டான நாட்களில் விரதங்கள் மேற்கொள்கிறோம். அப்படி அந்த விரதங்கள்லேயே மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடியது பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய ஏகாதசி திதி. பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்கும். அதற்குண்டான நாட்களில் நாம் போய் அந்த தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன் அப்படின்னா, பொதுவாக இந்த விரத காலங்களில் எந்த தெய்வத்திற்கு நாம் வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வத்தினுடைய சக்தி அந்த நாளில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஏகாதசி திதி அன்னைக்கு காக்கும் கடவுளான நாராயணனுடைய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஏகாதசி திதியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிறதுல 2 அந்த ஏகாதசி திதிகள் வரும். இதில் ஆடி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய அந்த ஏகாதசியை சயன ஏகாதசி அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. சயனம் அப்படின்னா தூங்கிறது. அப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சநாயன புண்ணிய காலம், தேவர்களுடைய இரவு பொழுது. அப்போ இந்த ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் முடிய இந்த தட்சநாயன புண்ணிய காலம் இருப்பதால், அதாவது தேவர்களினுடைய இரவு பொழுது இருப்பதால், இந்த ஆடி மாதத்தினுடைய பெண் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி முன்னோர்கள் வழிபாடு இருக்கும். இந்த 6 மாதங்களில் புரட்டாசி மாதமெல்லாம் முன்னோர்களை நாம் வழிபாடு செய்கிறோம். இப்போ இந்த ஆடி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய அந்த ஏகாதசி சயன ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் இந்த பெருமாள், அதாவது விஷ்ணு பகவான் தூங்க ஆரம்பிப்பார். இந்த ஆடி மாதத்திலிருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா சயன கோலத்தில், அதாவது யோக நித்திரையில் அவர் இருப்பார். அதாவது 4 மாத காலம் இந்த பெருமாள் தூங்குவார்னு வச்சுங்களேன். அதில் 2 மாத காலம் வலது பக்கமாகவும் மறுபடி 2 மாத காலம் இடது பக்கமாகவும் சாய்ந்து தூங்குவார். அப்போ பெருமாள் தூங்குகிற அந்த சயன ஏகாதசி அன்னைக்கு, இந்த ஆடி மாதம் வளர்பிறை வரக்கூடிய அந்த சயன ஏகாதசி அன்று அந்த சயன கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த நாராயணனை நாம் போய் வழிபாடு செய்யும் பொழுது, இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படுத்தா தூக்கம் வர்றதில்ல. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் நமக்கு மனசு போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும். நிறைய பேரை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா சரியாக தூக்கமே வர மாட்டேங்குதுங்க, எதிர்காலம் நினச்சா பயமாக இருக்குது, பிள்ளைங்களை நினச்சா கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சயன கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். அதே மாதிரி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மோட்சத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அப்போ இந்த மோட்சம் சாதாரணமாக நமக்கு கிடைச்சிருமா, இறைவன் நமக்கு கொடுத்துருவாரா? ஏன்னா நம்ம எத்தனையோ பிறவிகள் எடுத்து வந்திருக்கோம். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி மிருகமாகி பாம்பாய் கணங்களாய் இப்படி எத்தனையோ பிறவிகளை எடுத்து வந்திருக்கோம். அப்போ அத்தனை பிறவிகள்லையும் பாவ மூட்டைகளை தூக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கர்மா குறையணும் இல்லையா? அந்த கர்மா குறைஞ்சா மட்டும்தான் நம்ம இறைவனுடைய பாதத்தை அடைந்து மோட்சம் அடைய முடியும். ஆனால் அந்த வளர்பிறையில் வரக்கூடிய இந்த சயன ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து அந்த பெருமாளை நாம் வழிபாடு செய்யும் பொழுது, அந்த கோலத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. அதே மாதிரி அன்னைக்கு நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஊஞ்சல் கட்டி அவர்களை விளையாட வைத்தால்
அந்த ஊஞ்சல் கட்டி விளையாடும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த நாளில் அந்த சயன ஏகாதசி அன்னைக்கு குழந்தைகளுக்கு ஊஞ்சல் கட்டி கொடுத்து அவர்களை விளையாட வைத்தால் அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகள் ஆயுள் ஆரோக்கியமாக நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மளுடைய இந்து புராணங்களும் இதிகாசங்களும் பல காரண காரியங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கு. இப்போ அந்த சயன ஏகாதசி அன்னைக்கு குழந்தைங்களை நாம் ஊஞ்சல் கட்டி விளையாடு செய்யும் பொழுது அவங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் மேம்படுகிறது. அதே மாதிரி அந்த சயன கோலத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மோட்சம் கிடைக்கிறது, நிம்மதியான தூக்கம் வரும். ஏன்னா 4 மாத காலம் அந்த இறைவனே தூங்க போகிறார். இப்போ அந்த காலகட்டத்தில் அவர் யோக நித்திரையில் இருப்பார். உலகமே இருட்டாக போகுது இந்த 4 மாதத்தில். ஏன்னா கேட்டிங்கன்னா தட்சநாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது இரவு காலம்தான். அதனால தான் மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற் காலை பொழுதாக இருப்பதால் அந்த விடிய காலத்தில் இருந்து எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆடி மாதத்தில் வளரக்கூடிய அந்த வளர்பிறை சயன ஏகாதசியில் நீங்கள் விரதம் இருக்க முடியலன்னா கூட பெருமாள் கோயிலில் போய் உங்கள் பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவரை மனமாற பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும், நிம்மதியான தூக்கம் வரும். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.